அண்மை செய்தி. ஓடாத ஓட்டை இன்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமாக விமர்சித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீராம் சுப்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக சையத். அடிமேல் அடி வைத்து அடித்தால் அம்மியும் கூட நகரும் என்பார்கள். ஆனால் 4.5 ஆண்டுகளாக ஒரு அடி கூட நகராத ஒரு ஓடாத ஓட்டை எஞ்சின் ஆட்சியை நடத்திவிட்டு இந்த பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் எங்கள் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மிக காட்டமாக பொம்மை முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் தொடக்கத்திலே, இன்றைய தினம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் இணைந்து பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி என தெரிவித்திருக்கிறார். அதிமுக தலைமையிலான நம் வெற்றி கூட்டணியின் சார்பில் இப்பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இன்றைய நமது கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டம் ஆளுங்கட்சி திமுகவை ஆட்டங்காண வைத்துள்ளதை ஆணித்தரமாக எடுத்துரைத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்ஜியம் ஆட்சி என்ற உண்மையை உறக்க சொன்ன பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், மக்கள் விரோத திமுக குடும்ப ஆட்சியை அகற்றி மீண்டும் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை அமைய அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து அயராது உழைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்த அமமுக பொதுச் செயலாளர் சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும், இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தை சிறப்பித்த ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், ஜான் பாண்டியன் அவர்களுக்கும், ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும், மேலும் ஏசி சண்முகம் அவர்களுக்கும், பாரிவேந்தர் அவர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்களுக்கும், பல்வேறு அமைப்பை சார்ந்த தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் எங்கள் கூட்டணியின் எழுச்சியை நேரலையில் பார்த்த திரு ஸ்டாலின் அவர்கள் அலறி போய்விட்டார் போல உடனே எக்ஸ் தளத்தில் தனது புலம்பலை ஆரம்பித்து விட்டார் என ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறிக்கைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அடிமேல் அடி வைத்தால் அம்மி கூட நகரும் என்பார்கள். ஆனால் 4.5 ஆண்டுகளாக ஒரு அடி கூட நகராத ஒரு ஓடாத ஓட்ட எஞ்சின் ஆட்சியை நடத்திவிட்டு இந்த பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் எங்கள் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அமைய உள்ள அதிமுக அரசு நமது மாநிலத்தின் நியாயமான தேவைகளை மத்திய அரசிடம் உரிமையோடு கேட்டு பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மத்தியில் உள்ள என்டிஏ அரசும் தமிழகத்திற்கான நிதிகள் திட்டங்களை வாஞ்சையோடு வழங்கும் எனவும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் மதுரை மெட்ரோ எங்கே, கோவை மெட்ரோ எங்கே என வாய்களிலே பேசும் ஸ்டாலின் எதற்காவது ஒழுங்கான ஆவணங்களை அறிக்கைகளை மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறாரா என கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் என பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கும் புரட்சி தமிழர் அவர்கள், நீங்கள் தான் ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வர் ஆயிற்றே என விமர்சித்திருக்கிறார். உங்கள் அதிகாரிகளிடம் இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் எதற்காக வெறும் காற்றில் கம்பு சுற்றுகிறீர்கள் என்ற கேள்வியை காட்டமாக கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆட்சி, நாடாளுமன்றத்தில் 39 எம்பிக்கள் என எல்லாவற்றையும் கொடுத்த தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யாமல் ஏமாற்றி நீங்கள் நடத்திய ஃப்ராடு மாடல் திமுக ஆட்சியை கண்ட பிறகு நீங்கள் எத்தனை தகுதிநத்தங்கள் போட்டாலும் இனி தமிழ்நாடு ஏமாறாது என புரட்சி தமிழர் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குடும்ப ஆட்சியை, ஊழல் ஆட்சியை, மக்களின் பாதுகாப்பை சீர்குலைத்த விடியா ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் ஒருமித்த எண்ணம் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், மக்களின் எண்ணத்தை ஈடேற்ற அமைந்த அதிமுக தலைமையிலான இந்த வெற்றி கூட்டணி எங்கள் கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தை கண்டு இப்படி பயந்து விட்டீர்களே ஸ்டாலின் அவர்களே, இது தொடக்கம்தான் என குறிப்பிட்டிருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் கூறுவது போல நமது லட்சியம் உயர்வானது, நமது பார்வை தெளிவானது, நமது வெற்றி உறுதியானது, நாளை நமதே என தனது அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார் சையத் அவர். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம். Taste the Daily.